உங்களுக்கு தெரியுமா, மகாபாரத போருக்கு பிறகு 36 ஆண்டுகள் ஆட்சி செய்த பாண்டவர்கள் அரியணையை துறந்து திரௌபதியுடன் சொர்க்கம் நோக்கி பயணம் செய்தார்கள். ஆனால் அந்த வழியில் ஒவ்வொருவரும் ஒன்றன் பின் ஒன்றாக உயிர் நீத்தார்கள். முதலில் திரௌபதி அர்ஜுனனை மட்டுமே அதிகம் நேசித்தாள். அந்த பாகுபாடே அவள் வீழ்ச்சிக்கு காரணம். பின்பு சகாதேவன் தன் ஞானத்தில் கர்வம் கொண்டான். அதுவே அவனை வீழ்த்தியது. நகுலன் தன் அழகை பற்றி பெருமை கொண்டார். அந்த தற்பெருமை அவனை விழத்தியது. அர்ஜுனன் வில்வித்தையில் நிகரில்லை, தன்னை நம்பி பெருமை கொண்டார். அந்த ஆணவமே அவரது முடிவு. பீமன் தன் வலிமை மற்றும் பசியின் ஆணவத்தால் வீழ்ந்தார். இறுதியில் யுதிஷ்டிரன் மட்டும் உயிருடன் இருந்தார். ஒரு நாய் மட்டுமே அவரை தொடர்ந்து வந்தது. சொர்க்க வாசலில் அந்த நாயை தள்ளிவிட்டு நுழைய சொல்லப்பட்ட போது அவர் சொன்னார், எனது உண்மையான தோழனை விட்டு நான் சொர்க்கத்திற்கு போக மாட்டேன். அந்த நாய்தான் தர்மதேவன் யமன். அவர் யுதிஷ்டிரனின் நெஞ்சின் தூய்மையை சோதிக்க வந்திருந்தார். அதனால் யுதிஷ்டிரன் மட்டும்தான் உயிருடனே சொர்க்கம் சென்ற மனிதர்.